வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்ட்ரி ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது வீரப்பன் த பண்டிட் கிங் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் தமிழ் டப்பிங்கோட வந்து வேவ்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. மொத்தமா 6 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே ஆவரேஜா ஒரு 30 to 40 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு சின்ன சைஸ் சீரிஸ் தான். இந்த தமிழ்ல வனயுத்தம் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுல, அந்த படத்தை நீங்க ஆல்ரெடி பார்த்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீரிஸை தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த படத்தோட முக்கியமான மொமெண்ட்ஸை எடுத்து போட்டு ஒரு டாக்கு சீரிஸ் மாதிரி இந்த சீரிஸை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கிரிமினல் சைக்காலஜி படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு வீரப்பனை பத்தி ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக வீரப்பனோட ஊருக்கு வரா. வந்த இடத்துல வீரப்பனோட இயர்லி லைஃப், அவன் என்னென்ன மாதிரியான கிரைம்ஸ்ல இன்வால்வ் ஆனா அண்ட் அவனோட வாழ்க்கை எப்படி போச்சுன்ற மாதிரி சீரிஸ் மாதிரி பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த காட்சிகள் அந்த படத்துல இருந்து தான் இருக்கும். சொல்ல போனா அந்த படத்துல வராத சில காட்சிகளையுமே கூட ஆட் பண்ணிருப்பாங்க. வனயுத்தம் படத்தை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா வீரப்பனோட லைஃபை வந்து ரொம்ப டீடைல்டா சொன்ன ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் கிஷோரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸாவே இருக்கும். வீரப்பனா ரொம்ப சூப்பரா அதுல பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. முக்கியமான மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப நீட்டாவே இதுல காட்சிப்படுத்திருப்பாங்க. ராஜ்குமார் கடத்தல்ல தொடங்கி அந்த டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாசன் அவரோட அந்த கொலையா இருக்கட்டும், போலீஸ் போகக்கூடிய அந்த வேனை பிளாஸ்ட் பண்ணதா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய காட்சிகள் ரொம்ப நீட்டாவே எடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட காட்சிகளை மெஜாரிட்டியா வச்சனால இந்த டாக்கு சீரிஸ் பெருசா போர் அடிக்காம போச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க ஆல்ரெடி படம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுமையான விஷயங்கள் அப்படின்றது ஃபீல் ஆகாது. ஆல்சோ வீரப்பனோட டாக்குமெண்ட்ரி அப்படின்றது ஏகப்பட்டது இந்த கேப்லயே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு வந்து 2.75 அவுட் ஆஃப் 5. டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டான சீன்ஸ் அண்ட் வைலன்ஸ் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.